வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பேர்ணாம்பட்டு அடுத்த பாஸ்மார் பெண்டா வனப்பகுதியில் ஸ்ரீ மகா முனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அடுத்த அரவெட்லா ஊராட்சியில் பாஸ்மார் பெண்டா கிராமத்தில் வனப்பகுதியில் எழுந்தருளி அருள் புரியும் ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசை பாராயணம், விக்னேஸ்வர பூஜை, அனுச்சை, புண்ணியாக வாசனம், கணபதி பூஜை, நவகிரக பூஜை, கோ பூஜை, கணபதி ஓமம், சுவாமி கரிகோலம், தம்பதி சங்கல்பம், விசேஷ திரவிய ஹோமங்கள், பூஜை கலசம் புறப்பட்டு உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு, ஸ்ரீ மகா புனீஸ்வரர், விநாயகர், நாகலம்மா, ராகு, கேது உள்ளிட்ட தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதன் பின்னர் அனைத்து பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அப்பொழுது வானத்தில் கருட ஆழ்வார் வட்டம் அடித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதன் பின்னர் முனீஸ்வரன் ஆலயத்துக்கு மங்கள வாத்தியம் இசைக்க பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்தனர். மதியம் திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அரசுவை உணவு வழங்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேலூர், திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, குடியாத்தம், பேர்ணாம்பட்டு, அரவெட்லா, பாஸ்மார் பெண்டா, கொத்தூர் பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆம்பூர் வானக்கார தோப்பு ஸ்ரீ சக்தி அங்காள பரமேஸ்வரி ஆலயம் நிர்வாகி CR சக்திவேல் சுவாமி கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். கோவில் கும்பாபிஷேக விழா ஞானமலை முருகர் கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ முத்து சிவம், அர்ச்சகர் கிஷோர், அர்ச்சகர் ராஜசேகர் சர்மா, அர்ச்சகர் பெருமாள், அர்ச்சகர் தனுஷ் ஆகியோர் தலைமையில் நடந்தது. கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை மாணிக்கம், மங்களம், பொன்னுசாமி, ராஜம்மாள், சண்முகம், செல்வி, எஸ் துரைசாமி, எஸ் சேகர், எஸ் கேசவன், எஸ் ராஜேந்திரன், பி திருப்பதி, பி சீனிவாசன், எஸ் லோகநாதன், எஸ் கமல்நாதன், எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் சிறப்பாக செய்திருந்தனர்.